வந்து அசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த போஸ்டிங்க்கு வந்து பிஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு சிலபஸாக இருந்திருக்கும். ஸோ அந்த சிலபஸோட அந்த 200 கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ just okay. ஸோ இந்த லைக் நான் இப்போ யூனிட் வைஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல வந்து வரும். ஸோ நான் ஆல்ரெடி எப்பயுமே வந்து சொல்ற மாதிரி தான், எப்பயுமே நீங்க ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது யார் கண்டுபிடிச்சா, எப்போ கண்டுபிடிச்சாங்க, அது அதாவது ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரியா? அதேதான் இங்கேயும். ஸோ இங்க வந்து நம்ம கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றவர் இது வந்து WS காசெட் அப்படின்றவர் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் வந்து இதை எப்போ கண்டுபிடிச்சாரு அப்படின்னா வந்து 1908 வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி அவரோட நேம் வந்து வில்லியம் சிஎல்இ காசெட் அப்படின்றது அவரோட பென் நேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, நம்ம குறியீடு பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த பேர். ஓகே, ஸோ அவரோட பென் நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்றது. ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து அது பேஸ் பண்ணியே வந்து டி டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நேம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு அதே யூனிட் தான், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இது வந்து என்னன்னா எஃப் அதுக்கு போக பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனோட காம்பினேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ். அதாவது இது எல்லாமே தியரம்ல வந்து உங்களுக்கு யூஸ்வலா டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் என்னோட எக்ஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எம் கமா என்ன வந்து என்னோட எக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. அப்போ என்னோட என்எக்ஸ் என் பிளஸ் என்எம்எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலி என்ன அப்படின்னா வந்து இது எல்லாமே வந்து நமக்கு பெரிய பெரிய சம்ஸா இருக்கும் நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல. சரியா? ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து இது β1 m1 m/2 n/2. ஓகே, இல்ல அப்படின்னா நம்ம இது ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது எக்ஸாம்ல, அவ்வளவு பெருசா இருக்கும். பட் ஜென்ரலி நீங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தியரம்ல அண்ட் தியரத்தோட ரிசல்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கும். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ற இடத்துல வந்து யூஸ்வலா இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறது பார்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து இப்போ வந்து நான் என்ன, ஓகே, ஸோ நீங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இட் ஃபாலோஸ் β1 டிஸ்ட்ரிபியூஷன் m/2 n/2. ஓகே, ஸோ அடுத்தது வந்து throwing a fair dice, okay, 90 times. The number of times the numbers are repeated. Okay, so வந்து I'm throwing a fair dice which has 1 2 to 6 இவ்வளோ ஸ்பாட்ஸ் இருக்கிறது நான் 19 times நான் த்ரோ பண்றேன். ஸோ என்னோட ஃப்ரீக்வன்சி இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கை ஸ்கொயர் என்ன, பியர்சனோட கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு அதே செகண்ட் யூனிட் கொஸ்டின் தான் உங்களுக்கு இதுவுமே. ஓகே, ஸோ உங்களுக்கு கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? ஸோ என்னன்னா chi square is equal to you have your observed minus expected the whole square divided by your expected value. ஸோ நான் இங்க expected அப்படின்னு நான் எடுத்தேன் அப்படின்னா என்னோட மீன், கரெக்டா? ஸோ என்னோட expected frequency for all this is 15. அதாவது என்னோட மீன். ஓகே, என்னோட மீன் for all this is 15. ஓகே, so it goes like 12 minus 15 the whole square divided by 15 plus 16 minus 15 the whole square divided by 15 plus 14 minus 15 the whole square divided by 15 plus 20 minus 15 the whole square divided by 15. So நம்ம எல்லாமே வந்து எவ்ரி வேல்யூல இருந்து நம்ம அந்த 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலா என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது 12 minus 15 the whole square by இதுனா உங்களுக்கு -3 the whole square by 15 plus 1 square by 15 plus -1 square by 15. நான் ஒவ்வொரு வேல்யூ அதான் புரிஞ்சுதா? 12 minus 15 the whole square divided by 15, 16 minus 15 the whole square divided by 15,
14 minus 15 the whole square divided by 15. எல்லாத்துக்குமே நான் அந்த மாதிரி மைனஸ் பண்றோம். ஒவ்வொரு வேல்யூவா வந்து ஸோ மைனஸ் பண்ணி அதோட ஸ்கொயர் எடுத்து ஃபைனலாக எனக்கு என்ன வரும்னா 70 divided by 15 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா 4.66. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு chi-squareோட ஆன்சர். ஓகே, mode of F distribution is with V1 and V2 degrees of frequency. Okay, so நம்மளோட F distribution ஓட mode வந்து is based on V1 and V2. ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியாட்டியும் சப்போஸ் உங்களுக்கு மோட் தெரிஞ்சா கூட நீங்க கான்செப்ட் அப்டேன் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஈக்குவல் டு V2 V1 minus 2 divided by V1 into V2 plus 2. இந்த இடத்துல இந்த V1 அப்படின்ற வேல்யூ லெஸ் தென் 2 எந்த வேல்யூ எடுத்தாலும் ஒன்னு இது நெகட்டிவ் ஆயிடும், இல்ல 0 divided by something ஆகும். ஒன்னு அன்டிஃபைன்ட் ஆயிடும், இல்லாட்டி இட் will be a நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, நெகட்டிவ் இல்லாட்டி அன்டிஃபைன்ட் ஆயிடும். ஓகே, ஸோ மோட் நமக்கு என்ன ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு நெகட்டிவா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால திஸ் இஸ் நாட் பாசிபிள். இன்னொன்னு இட் இஸ் அன்டிஃபைன்னா நம்ம மோட் வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, பார்த்தோன்னே நமக்கு தெரியுற ஒரு விஷயம் என்னன்னா இருக்குல்ல ஜாஸ்தியா எந்த வேல்யூ வந்திருக்கு அப்படின்றது தான். ஓகேவா, ஸோ அது வந்து அன்டிஃபைன்ட். மல்டி மோட் வேணா இருக்கலாம், ஆனா அன்டிஃபைன்டா மோட் வந்து நமக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அப்போனா V1 வந்து should at least be greater than 2. Okay, so this has to be your answer. Okay, F statistics does not involve any population parameters. Okay, correct? F statistics it does not involve any population parameters. It is only based on the degrees of frequency. Okay, it is a ratio between two independent chi-square divided by their respective degrees of frequency. F distribution of formula x square. F is equal to x divided by V1 divided by y divided by x2. இல்ல V2. So V2. Okay, இதுதான் உங்களோட F distribution ஓட parameter-ஆவே இருக்கும். Okay, so your A and R both are true and your R is the correct explanation of A. Okay, the moment generating function of exponential distribution is. Okay, so your exponential distribution ஓட இந்த ஃபார்மேட் தெரியலன்னா ஜென்ரலா உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியலோட இது எப்படி இருக்கும்னா theta divided by theta minus t. ஓகே, இதுதான் உங்களோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட ஃபைனல் ஆன்சரா இருந்திருக்கும். அந்த ஆன்சரை அவங்க இப்படி வந்து ரீரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்னன்னா நான் தீட்டா மைனஸ் டி பை தீட்டாவை நான் இன்வர்ஸ்னு எடுக்கிறேன். ஓகே, இதை நான் அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தீட்டாவை நான் மைனஸ் பண்றேன். 1 minus t by theta இன்வர்ஸ். ஓகே, நான் வந்து இது பண்றேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இது. அண்ட் தென் ஸோ திஸ் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது choose the correct answer. Normal curve quartile deviation, mean deviation, about mean and standard deviation ஒரு ரேஷியோல இருக்கு. உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 13 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து பெல் ஷேப்ட் கர்வ், அதோட கர்வ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எந்த இடத்துல நடக்குது, லைக் மீன்ல தான் நடக்கும் அந்த பாயிண்ட். அப்புறம் வந்து அதோட குவார்டர் டிவியேஷன் வேல்யூ என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ என்ன, அதோட மீன் டிவியேஷன் வேல்யூ என்ன, அண்ட் எல்லாமே வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கு வந்து ஆட் மொமெண்ட்ஸ் வந்து 0 பிகாஸ் எசிமெட்ரிக் தி ஆட் மொமெண்ட்ஸ் ஆர் 0. அவங்களோட ரெக்கரன்ஸ் ஃபார்முலா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் இருக்கும். ஸோ உங்களோட குவார்டர் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எந்த ரேஷியோல இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலி it'll be in the ratio 2/3 is to 4/5 is to 1. Okay, இந்த ரேஷியோல தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா you will also get this. Okay, the distribution possessing a memoryless property. Okay, so there are two distributions which possesses a memoryless property. So உங்களோட memoryless property அப்படின்ற ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா p of x greater than s plus t given x greater than s is equal to p of x greater than t. Okay, இது உங்களோட memoryless property. Okay, ஓகே, இது உங்களோட memoryless property. ஸோ என்னன்னா வந்து உங்களோட memoryless property வந்து ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஒன்னு உங்களோட ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்னு உங்களோட எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ உங்க கொஸ்டின்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. உங்களோட ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்கிரீட், உங்களோட எக்ஸ்போனென்ஷியல் வந்து
கண்டினியூஸ் கேஸ். ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அது எதை கேட்குறாங்க அப்படின்றது. ஓகே, சப்போஸ் ரெண்டுமே ஆப்ஷனா இருந்தாங்கன்னா தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, மேட்ச் த வேரியன்சஸ் ஃபார் தி ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சுவலி இந்த கொஸ்டினே வந்து உங்களுக்கு தப்பா தான் இருக்கு. கொஞ்சம் கொஸ்டின் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் 99% வந்து கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. ஓகே, ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்பிக்யூ நமக்கு தெரியும். ஓகே, இதோட மீன் வந்து என்பி. பாய்சானுக்கு லாம்டா தெரியும், இதோட மீன் வந்து லாம்டா, அதுவும் தெரியும். ஓகே, ஸோ காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இட் இஸ் ஆக்சுவலி கே தீட்டா ஸ்கொயர். ஓகே, அட்லீஸ்ட் வந்து ஒரே இப்போ கே வந்து 1 அப்படின்ற அந்த கான்ஸ்டன்ட் போச்சுன்னா அட்லீஸ்ட் தீட்டா ஸ்கொயர் மட்டும் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆனா வந்து இவங்க வந்து என்பி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ஒன்று, திஸ் இஸ் ராங். ஓகே, அதே மாதிரி உங்களோட எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அதோட மீன் தான் வந்து 1/θ, அதோட வேரியன்ஸ் வந்து 1/θ ஸ்கொயர். ஓகே, ஸோ கீழே இருக்கிற ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட். ஓகே, அடுத்தது வந்து if x follows normal mu comma sigma square, the maximum probability at a point of inflection of normal distribution is. So actually வந்து என்னன்னா நம்மளோட point of inflection of the normal distribution is 1/sigma√2. நம்மளோட point of inflection at a normal distribution வந்து actually என்னன்னா 1/sigma√2π. ஓகே, இந்த எக்ஸ்பெக்டேஷன் e to the power minus 1/2 வந்து ஆக்சுவலி வராது. சரியா? ஸோ பட் திஸ் இஸ் யர் ஆன்சர். ஏன்னா இது ஒண்ணுல மட்டும்தான் நமக்கு சிக்மா அப்படின்ற அந்த வேல்யூவே வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா மீன்ல நடந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் வில் ஹேப்பன் அட் மீன். ஓகே, ஃபார் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் its third central moment mu3 is. ஓகே, ஸோ நம்மளோட mu1 அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும், மீன். mu2 வந்து நம்மளோட வேரியன்ஸ் என்பிக்யூ. ஸோ mu3 வந்து யூ வில் ஹேவ் டு ரிமெம்பர் mu3 mu4 வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அட்லீஸ்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும். ஏன்னா சில டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு நமக்கு ஆட் மொமெண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும் அது எல்லாத்துக்கும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்பிக்யூ கியூ மைனஸ் பி, திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அதே மாதிரி உங்களோட mu4 என்ன இருக்கும் அப்படின்னா 3n² p² q² plus npq 1 minus 6pq. ஓகே, அதாவது இது this is npq. ஓகே, நான் இன்னொரு தடவையே எழுதிடுறேன் அதை. ஓகே, plus npq 1 minus 6pq. Okay, if x is a Poisson period such that p of x is equal to 2 is equal to 9 into 9 of p of x is equal to 4 is equal to plus 90 p of x is equal to 6 அப்படின்றது என்ன? இது ஒண்ணுமே இல்ல, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, e to the power minus lambda lambda power x divided by x factorial. ஸோ இந்த இதுல வந்து நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து எங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு லைக் ரொம்ப எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மோஸ்டா கவர் ஆயிருந்திருக்கும். ஓகே, ஸோ அந்த புக்ல வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது 60% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஓகே, ரெக்ரெஷன் நமக்கு சுத்தமா இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும், பட் அட்லீஸ்ட் 60% ஆஃப் த இது வந்து கவர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ
நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு செகண்ட் யூனிட் தான். சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து செகண்ட் யூனிட் தான். ஓகே. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாம்டா என்னன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. யுவர் மீன் வில் பி யுவர் லாம்டா. ஸோ இந்த லாம்டா தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ e to the power minus lambda, lambda square divided by 2 factorial is equal to e to the power minus lambda, lambda power 4 divided by 4 factorial. இங்க வந்து நான் 9 அப்படின்றது எழுதியிருக்கிறேன். Plus 90 e to the power minus lambda, lambda power 6 divided by 6 factorial. Okay. So இப்போ காமனா இருக்கிறதால நான் வெளியில எடுக்கிறேன்னா 9 e to the power minus lambda, lambda power 4 factorial. அப்பனா இங்க 1 plus lambda square divided by நான் 4 factorial வெளியில எடுத்துட்டேன்னா எங்களுக்கு 5 into 6 இருக்கும். இங்க வந்து ஒரு 10 இருக்கும். கரெக்டா? ஏன்னா 9 into 10 தான் வந்து 90. ஓகே. ஸோ நான் இது எல்லாத்தையும் ஈக்குவேட் இதையும் இதெல்லாம் நான் கேன்சல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன இருக்கும்னா 9 lambda square divided by 3 into 4 இருக்கும். இங்க இது 1 plus இது 2 இது 3. 1 plus lambda square by 3 இருக்கும். Okay. So if I'm going to cancel again, இங்க வந்து எனக்கு 1 சரியா இந்த சைடு. So எனக்கு என்ன வரும்னா எனக்கு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். So if I'm taking this inside, I'll have lambda square divided by 4. Okay. I'll have lambda square divided by 4. இங்க 3 இருக்கும். 3 lambda square divided by 4 plus இந்த 3 cancel ஆயிடும். Lambda to the power divided by 4 is equal to 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4 நான் மேலே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னன்னா lambda to the power 4 plus 3 lambda square plus 4 minus 4. Minus 4 is equal to 0 வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மலா நம்ம எடுக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா my lambda will be equal to, okay, fractions எடுத்தீங்கன்னா உங்களுக்கு my lambda will be equal to 1 இருக்கு. ஓகே. ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம ஒரு 4 விதமா எழுதணும். கரெக்டா? ஒன்னு வந்து ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. இன்னொன்னு போலியா. ஓகே. இன்னொன்னு செகண்ட் டிகிரி ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. செகண்ட் டிகிரி ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து நம்ம டிஃப்ரெண்டா எழுதலாம். ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம போலியாவா எழுதும் போது அது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆக்சுவலி நம்மளோட நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா p of x will be equal to minus rcx q to the power minus r minus p by q power x. Okay. Next will take value 0, 1, 2. Okay. ஸோ இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் நெகட்டிவ் பைனாமியல். ஸோ இப்போ நான் இந்த ஆருக்கும் இந்த பிக்கும் நான் வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா I will get my polar distribution. Okay, I'll get my polar distribution. Okay. இதே இந்த ஆருக்கு நான் வெறுமனே இந்த ஆருக்கு மட்டும் நான் 1 போட்டேன் அப்படின்னா I'll get geometric. Okay. இந்த போலியால நான் இந்த பீட்டாக்கு நான் 1 substitute பண்ணேன்னா I will get second derivative form of geometric distribution. Okay, second derivative of geometric distribution வந்து எனக்கு கிடைக்கும். Okay. ஸோ இதுல இந்த மாதிரி வந்து நம்ம நெகட்டிவ் பைனாமியல்ல இருந்து மற்ற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நம்மளால obtain பண்ண முடியும். ஓகே. The recurrence relation of moments for normal distribution. Okay. So recurrence relation அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற உங்களோட ஹையர் லெவல் ஆஃப் மொமெண்ட்ஸ் உங்களோட லோவர் லெவல் ஆஃப் மொமெண்ட்ஸ் வச்சு நீங்க obtain பண்ணலாம். ஓகே. ஸோ இங்க 2n அப்படின்ற இந்த ஹையர் லெவல் ஆஃப் மொமெண்ட்டை நான் 2n minus 2 அப்படின்ற இந்த லோவர் லெவல் ஆஃப் மொமெண்ட்டை வச்சு நான் வந்து obtain பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. இதுதான் ரெஃபரன்ஸ் ரிலேஷன். ஓகே. ஸோ இந்த விஷயத்த வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நீங்க எப்படி obtain பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட μ2n ஃபார்முலா வந்து இதுதான். ஓகே. உங்களோட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகே. அதாவது μ2n minus 1. ஓகே. ஸோ உங்களோட ஆட் மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து will be equal to 0 நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு because it is symmetrical. எல்லா சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்குமே வந்து உங்களோட ஆட் மொமெண்ட்ஸ் வந்து will be 0. Okay. In a negative binomial distribution, which of the following are incorrectly paired? Okay.
சோ இதனாலதான் வந்து நம்ம தேர்ட் மொமெண்ட் வரைக்கும் தெளிவா பாருங்க மினிமம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஃபோர்த் வந்து யூஸ்வலா ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் மினிமம் வந்து நீங்க தேர்ட் வரைக்கும் பார்த்திருக்கணும். ஓகே, பட் ஃபோர்த் பாத்துக்கிறதும் நல்லது. ஐ வில் நாட் சே இக்னோர் இட், பாக்குறது நல்லது. ஓகே, உங்களோட mu2 கரெக்ட், r3 divided by p square இது கரெக்ட். ஓகே, your mu3 is r3 1 plus q divided by p cube. So இது பிளஸ் மைனஸ் கிடையாது. So this is wrong. Okay, உங்களோட பீட்டா 1 அதே மாதிரி 1 plus q square divided by rq square. So அதனால இதுவும் தப்பு. உங்களோட gamma 2 அப்படின்றது கரெக்ட். It is beta 2 minus 3. உங்களுக்கு எதுவுமே தெரியாட்டியும் இந்த ஆன்சரும் இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஜென்ரலாவே உங்களோட gamma 2 இது வந்து உங்களோட ஜென்ரல் gamma 2 ஃபார்முலா. நெகட்டிவ் பைனாமியல்க்குன்னு தெரிய கிடையாது, எல்லாத்துக்குமே இதுதான் உங்களுக்கு. சோ இது ரெண்டு கரெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அட்லீஸ்ட் எலிமினேட்டாவது பண்ணலாம், உங்களுக்கு இது ரெண்டு தெரியலன்னா. சோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க ஆக்சுவலி அப்டெயின் பண்ற ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா p ஸ்கொயர் பிளஸ் 6q டிவைடட் பை rq. ஓகே, p ஸ்கொயர் பிளஸ் 6q டிவைடட் பை rq தான் உங்களோட ஃபார்முலாவா இருக்கு. ஓகே, if a random variable x has a rectangular distribution with PDF, f of x is equal to 1 by theta, then actually என்னன்னா இந்த questionல தப்பு இருக்கு. This is actually 2 theta. Okay, this is actually 2 theta. So இப்போ வந்து உங்களோட f of x வந்து is equal to 1 by 2 னா உங்களோட வேரியன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, b minus a the whole square divided by 12. அப்பனா 2 theta minus theta divided by 12 the whole square, that will be equal to theta square divided by 12. So this is your answer. Okay, so this is your answer. Okay, next வந்து match list. Okay, so இப்போ வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்ன அப்ளிகேஷன் தெரியாட்டியும் உங்களுக்கு வந்து அந்தந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நீங்க சில சம்ஸ் வந்து நீங்க எக்ஸாம்பிள் சம்ஸ் சிலது பார்த்திருப்பீங்கல்ல, கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து சிலது பார்த்திருப்பீங்க. அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் வச்சாது வந்து யூ வில் ஹேவ் டு அட்டெண்ட் ஆல் தீஸ். ஓகே, மினிமம் வந்து அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் வச்சாது வந்து இதை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எடுத்தோடனே வந்து ஹைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியுமா? ஸோ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் போகும் தெரியும். இது ஒண்ணு தெரிஞ்சிருந்தாலே இந்த இடத்துல இந்த கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். கரெக்டா? இந்த ஒண்ணு தெரிஞ்சிருந்தாலே இந்த இடத்துல இந்த கொஸ்டின் நம்ம வந்து கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ அது இல்ல எனக்கு அதுவும் டவுட்டா இருக்கு அப்படின்னா failure of an electronic lifetime of an electronic device before they fail. நமக்கு வந்து லைட் பல்ப் அப்படின்னு சொல்லி ஒரு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் சம் வந்து நமக்கு இருந்திருக்கும். கரெக்டா? சோ அந்த சம் வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் கனெக்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னொன்னு என்னன்னா நமக்கு ரேர் ஈவெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயமும் வந்து இட் வில் சி. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டெய்லி சேல்ஸ், ஓகே, டெய்லி சேல்ஸ் வந்து ஒரு ரீட்டைல் ஷாப் அப்படின்னு உங்களுக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வெயிட்டிங் டைம் இருக்கு, ஒரு ட்ரெயின் டைம், இதெல்லாம் மோஸ்டா வந்து உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கும். ஸோ திஸ் வில் கோ இன்டு எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, மோஸ்டா வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி சரியா கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து ஒரு அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் லைன்ல வெயிட் பண்றது அல்ல இந்த டைம்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து வெய்போல்ல வந்துடும். ஓகே, அதாவது இந்த வீக்குள்ள நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம் இல்ல அந்த ப்ரொடக்ஷன் லைன்ல எவ்வளவு வெயிட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து வெய்புல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்துடும். ஓகே, ஸோ which of the following is a characteristic function of Cauchy distribution? ஆக்சுவலி இந்த Cauchy distribution நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க யூஸ் பண்ணிருக்கிற டேர்ம்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் வேற மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ உடனே வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஆக்சுவலி நம்ம வந்து புக்ஸ்ல எல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா புக்லனா மீனிங் லைக் இதுல FMSல. ஸோ FMSல வந்து if your x is following Cauchy of alpha, beta, நமக்கு வந்து y அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் இருந்திருக்கும்.
Okay, so அந்த y is equal to mu plus lambda x அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. Okay, if this is just following mu comma lambda ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆல்பா பீட்டாக்கு பதிலா x is following mu comma lambda. ஸோ அப்ப வந்து என்னோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த எக்ஸ் இந்த ஒய்யை வந்து நான் எக்ஸ் வச்சு நான் மியூட்டேட், இந்த எக்ஸை வந்து நான் இந்த ஒய் வச்சு நான் மியூட்டேட் பண்றேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் will be equal to e to the power ity. Okay, that will be equal to e to the power I mu t, e to the power expectation of e to the power it lambda x, that is equal to e to the power I mu t pi x of t lambda. Okay, that is equal to e to the power minus I mu t. Okay, what is equal to e to the power minus I mu t minus lambda into minus t into lambda. Oh, sorry, minus lambda into modulus of t. இதே தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இல்ல, அவங்க வந்து ஆல்பா அண்ட் பீட்டா வச்சு கொடுத்துருக்காங்க. Your mu is your alpha. Okay, your lambda is your beta. Okay, so இதே தான் வந்து இங்க மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பார்த்திருக்கிறது இதுவா தான் இருந்திருக்கும். நீங்க எஃப்எம்எஸ் வச்சு படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க பார்த்திருக்கிறது இதாக தான் இருக்கும். இல்ல எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக், மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச மியூ இதுதான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க அதை வச்சு மாத்தி மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, திஸ் வில் பி யுவர் ஆன்சர். Okay, choose the right answer among the type. The distribution that has lack of memory property are there already. Geometric distribution with non-negative integers and exponential distribution with non-negative real numbers. So your answer is 1 and 4. Okay, variance of hypergeometric distribution. Okay, it goes like, இது வந்து direct question, variance of hypergeometric distribution. Okay, so அதே மாதிரி அதோட expectation வந்து you have nm divided by n. Okay, if x is a Poisson variate with mean m, then the expectation of e to the power minus kx. Okay, so இது வந்து உங்களுக்கு it is actually an example sum. Okay, இதை நான் தான் சொல்றேன், எஃப்எம்எஸ்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா சம்ஸையும் நீங்க பாத்தீங்கன்னா there's not going to be எல்லா சம்ஸ் நீங்க டைரக்டா ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா you don't even have to work out. So இது வந்து எஃப்எம்எஸ்ல இருக்கிற it is a sum actually. So இது வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாலிடா நீங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சாலிடா வந்து அட்லீஸ்ட் 3 minutes ஆகும் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து டெய்லர் சீரீஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, டெய்லர் சீரீஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிக்க முடியும், இல்லாட்டி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிக்க முடியாது. ஓகே, ஸோ இது எப்படி போகும் அப்படின்னா, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன், ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும்னா, உங்களோட கொஸ்டின் x is a Poisson variate with mean m, and then expectation of e to the power minus kx is. Okay, so இதுதான் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. Okay, so it goes like expectation of e to the power minus kx is equal to summation k is equal to 0 to infinity e to the power minus k, okay, into e to the power minus m, kx into e to the power minus m to the power x divided by x factorial. Okay, so இது என்னன்னா, நமக்கு யூசுவலா என்ன பண்ணுவோம், நம்ம expectation of x is equal to summation of x into p of x. So அதே தான் இங்க. So expectation of x க்கு பதிலா e to the power minus x இருக்கு. p of x வந்து நமக்கு normal Poisson distribution e to the power lambda to the power x divided by x factorial. So இங்க வந்து நம்மளோட மீன் mn கொடுத்ததுனால நம்ம வந்து இது ப்ரொசீட் பண்றோம். ஓகே, so இதோட இங்க இருந்து பாருங்க,
ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டை நான் வந்து எடிட் பண்றேன். அதாவது நான் வந்து ரீஆல்டர் பண்றேன். e to the power minus m நான் வெளியில எடுக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். It is not going to be this is x, sorry, okay, this is x. It is not going to be affected by this x is equal to 0ன்றதுனால I am going to remove my e to the power இதை வெளியில எடுக்கிறேன். So it will become x is equal to 0 to infinity m e to the power minus k the whole power x. Okay, இந்த m இந்த இதை நான் merge பண்றேன். So m e to the power minus k the whole power x divided by x factorial. Okay, that is going to be e to the power minus m. இது வந்து என்னோட டெய்லர் சீரிஸ். ஓகே, என்னோட டெய்லர் சீரிஸா நான் எழுதலாம். ஸோ நான் எழுதும் போது நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா 1 plus m e to the power minus k plus m, ஒன்றும் இல்லை, இந்த 0 ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்றேன் எக்ஸுக்கு பதிலா. அடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலா நான் 1 சப்ஸ்டிட் பண்றேன். அடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலா நான் 2 சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது e to the power minus k 2 divided by 2 factorial. So இது வந்து நம்ம டெய்லர் சீரிஸ் ஃபார்மேட்ல எழுதும் போது I can write in another way, which means e to the power minus m e to the power m e to the power minus k. Okay, so இதை நான் எழுதும் போது e to the power minus m 1 minus e to the power minus k. Okay, so இதுதான் வந்து நான் எழுதுறேன். Okay, I'll show you back. இந்த ஆன்சர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. and I'm showing it in the question paper. உங்களுக்கு வந்து ஆன்சர் புரியும். Okay. ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் e to the power minus m 1 minus e to the power minus k. ஓகே, ஸோ இதனாலதான் வந்து there is not a question in the textbook that நீங்க வந்து ஸ்கிப் பண்ணணும். நீங்க ஸ்கிப்பே பண்ண முடியாது. இந்த டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாவே வந்து நீங்க பார்த்துதான் ஆகணும். ஓகே, அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பிகாஸ் நம்ம ஆரம்பிச்சு இப்போ நீங்க ஜென்ரலா இப்போ பார்த்தீங்கன்னாலே வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் நம்ம போக ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து டைம் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ நம்ம 5:53க்கு ஆரம்பிச்சோம். ஒரு 21 கொஸ்டின்ஸ் 15க்கு ஆரம்பிச்சோம். ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 21 கொஸ்டின்ஸ்க்கே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் half an hour முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 minute அப்படின்றது கூட நம்மளால முடியல. ஓகே, from the following moment generating function the probability of the distribution function is. okay, so இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து moment generating function என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்மளோட moment generating function for a normal distribution நமக்கு என்னன்னு தெரியும். e to the power mu t plus sigma square t square divided by 2. ஓகே, e to the power mu t plus sigma square t square divided by 2. கரெக்டா? ஸோ இதை வந்து நான் e to the power 32 t ஸ்கொயருக்கு நான் ஈக்குவேட் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? மியூ கமா சிக்மா ஸ்கொயரா? மியூ கமா சிக்மா ஸ்கொயர் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா? ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லைக் என்னோட மியூ அப்படின்ற இடத்துக்கு மோஸ்டா வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து 0 இருக்கா? ஸோ ஆப்வியஸா வந்து என்னோட மியூ வந்து 0வா தான் இருந்திருக்கணும்ன்ற சான்ஸ் இருக்கு. கரெக்டா? இன்னொன்னு என்ன அப்படின்னா எனக்கு வந்து என்னோட எம்எக்ஸ் ஆஃப் டீல வந்து 32 டி ஸ்கொயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அவங்க வெறும் 32 டி ஸ்கொயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து எனக்கு அந்த 32 டி ஸ்கொயர் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்டா? என்னோட 32 டி ஸ்கொயர் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். என்னோட அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த விஷயம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ ஆப்வியஸா வந்து என்னோட டி வேல்யூ வந்து இங்கேக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் டி வேல்யூ மட்டும்தான். சரியா? டி வேல்யூ வந்து ஸ்டில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னாலதான் இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ வந்து என்னோட மியூ மட்டும் தான் 0 இருந்திருக்க முடியுமா? ஸோ யூ மியூ பிகம்ஸ் 0. ஓகே, இன்னொன்னு உங்களோட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாலே உங்களோட எல்லா மியூவுமே 0 தான். அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ நான் இந்த விஷயத்த கூட ஈக்குவேட் பண்ண போறேன். ஸோ என்னோட சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 32 டி ஸ்கொயர். Okay, so in the t square constant, sigma square is equal to actually 64. Okay, உங்களோட ஆன்சர் வந்து B, C கிடையாது. Okay, your answer will be B. Okay, n is equal to 0,64. Okay, அவங்க வந்து என்ன கணக்குல இதே அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா your answer will be 8. ஓகே, அவங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க ஆன்சர் வந்து 8ஆ இருக்கும். சிக்மா ஸ்கொயர் இன்னொன்று என்ன, நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மியூ கமா சிக்மா ஸ்கொயர், நாட் வெறும் சிக்மா கிடையாது, மியூ கமா சிக்மா ஸ்கொயர்னால your answer is this. ஓகே, அதே மாதிரி if x is
a chi-square variate with n degrees of freedom, then the distribution of 2x. இதுவுமே வந்து நான் சொன்ன மாதிரி it is a book back sum. Okay, it is a book back sum. இது வரைக்கும் நம்ம பார்க்கிறது எல்லாமே வந்து ஓகே. ஸோ இது வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு செகண்ட் யூனிட் தான். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து செகண்ட் யூனிட், இதுவுமே செகண்ட் யூனிட் தான். ஓகே. Okay, so இப்போ வந்து x is a chi-square variate with n degrees of freedom, then the distribution of root 2x. Okay, so இப்போ வந்து என்ன அப்படின்னா it goes like x follows chi-square n degrees of freedom, correct? Expectation of x is equal to n. Variance of x is equal to 2n. இது வந்து chi-square distribution ஓட characteristics. Okay, chi-square distribution characteristics. Expectation of x is equal to n and variance of x is equal to 2n அப்படின்றது வந்து chi-square distribution ஓட characteristics, correct? So இப்போ வந்து if I am going to take probability of x minus mu divided by sigma less than or equal to z. Okay, less than or equal to z அப்படின்ற மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னா இது எப்படி வரும் அப்படின்னா it is going to be probability of x minus n divided by root 2n. இது வந்து வேரியன்ஸ், எனக்கு இந்த இடத்துல சிக்மா வேணும், which is less than or equal to z. ஸோ நான் இதெல்லாம் ஈக்குவேட் பண்ண அப்படின்னா எனக்கு கடைசியில் என்ன வரும் அப்படின்னா probability of root 2x minus root 2n is less than or equal to z. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் will follow normal 0,1. ஓகே, it will follow normal 0,1. ஸோ அப்போ வெறும் 2x மட்டும் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இது வந்து நார்மல் 0,1 ஃபாலோ பண்ணுதுன்னா வெறும் ரூட் 2x மட்டும் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னா நார்மல் இந்த ரூட் 2n minus 1 வந்து இங்க மீனா வந்துடும் நமக்கு. ஓகே, ரூட் 2n ஓகே 1. ஓகே, ஸோ யுவர் ஆன்சர் வில் பி சி. இது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல வந்து இருக்கிற சம் உங்களுக்கு இதெல்லாம். ஓகே, இப்போ நான் கிறிஸ்டல் வாலிஸ் டெஸ்ட் பண்ணும்போது the ranks assigned by it. ஓகே, நான் கிறிஸ்டல் வாலிஸ் டெஸ்ட் பண்ணும்போது the ranks assigned by. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா கிறிஸ்டல் வாலிஸ் டெஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா it is actually a one way analysis. ஓகே, one way analysis, அதாவது one way ANOVA தான் நமக்கு கிறிஸ்டல் வாலிஸ் டெஸ்ட். ஓகே, it is one way ANOVA கிறிஸ்டல் வாலிஸ் டெஸ்ட் அப்படின்றது. சரியா? இப்போ அதாவது இந்த ஒன் வே அனோவாக்கு நமக்கு வந்து அந்த ஒன் வே அனோவாக்கான அசம்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு மீட் ஆகல அப்படின்ற பட்சத்துல it becomes கிறிஸ்டல் வாலிஸ் டெஸ்ட், கரெக்டா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து 3 or more மீன் ஆர் மீடியன் அப்படின்ற அந்த டைம்ல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது யூஸ்வலா வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ 2 குரூப் இருக்கும்ல, அந்த 2 குரூப்பையும் நான் ஃபர்ஸ்ட் வந்து பூல் பண்ணுவேன் டுகெதர். ஓகே, அந்த 2 குரூப்பையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் பூல் பண்ணுவேன், அதாவது ஐ எம் கோயிங் டு ஜாயின் போத் ஆஃப் தெம். ஓகே, நான் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதோட கம்பைன்ட் ரேங்க் எடுப்பேன். ஓகே, ஸோ குரூப் ஏ குரூப் பி இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டு அதோட கம்பைன்ட் ரேங்க் எடுப்பேன். ஓகே, ஸோ குரூப் ஏ குரூப் பிஏ வந்து சேர்த்து வச்சு நான் இப்போ வந்து ஒரு குரூப் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போதான் 1 2 3 4 5 6 அதுக்கு நான் ரேங்கே கொடுப்பேன். ஓகே, நான் தனித்தனியா ரேங்க் பண்ண போறது கிடையாது, சேர்த்து வச்சுதான் ரேங்க் பண்ண போறேன். அதாவது நம்ம யூஸ்வலா ஸ்பியர்மேன் ரேங்க்லாம் வந்து என்ன பண்ணுவோம், அந்தந்த அப்சர்வேஷனுக்கு நமக்கு ரேங்க் கொடுப்போம். ஹைட்னா ஹைட்டுக்கு ஒரு ரேங்க், ஹைட்குள்ள ரேங்க் கொடுப்போம், வெயிட்குள்ள ரேங்க் கொடுப்போம். நம்ம அந்த மாதிரி பண்ண போறது கிடையாது, இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து ஒன்னா வச்சு ரேங்க் கொடுக்க போறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரேங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுலயே வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ இட் மீன்ஸ் யூர் பூலிங் ஆல் தி அப்சர்வேஷன்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி h is equal to இதுதான் உங்களோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் கிறிஸ்டல் வாலிஸ். h will be equal to 12 divided by n plus 1 summation ti square divided by ni minus 3 into n plus 1. Okay, minus 3 into n plus 1. n என்றது உங்களோட total number of observations. Okay, ti அப்படின்றது உங்களோட sum of ranks for group I. Okay, உங்களோட sum of rank for group I. Okay, ni அப்படின்றது number of observations for group I. இந்த h வந்து will actually follow chi-square n minus 1 degrees of freedom. So இது எல்லாமே உங்களுக்கு possible ஆன questions. Okay,
உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பாசிபிளான கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னா டு டெஸ்ட் த ரேண்டம்னஸ் ஆஃப் சாம்பிள். ஓகே, ஸோ இது வந்து எந்த யூனிட்ல வரும் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட 4th யூனிட். ஓகே, 23rd கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே செகண்ட் யூனிட்ல வந்துடும். ஓகே, ஓகே, ஸோ இது வந்து உங்களோட 4th யூனிட்ல வரும். ஓகே, டு டெஸ்ட் த ரேண்டம்னஸ் ஆஃப் அ சாம்பிள். ஓகே, ஸோ ரன் டெஸ்ட் அப்படின்றது தான் சைன். ஓகே, ஆக்சுவலி வந்து இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து சைன் டெஸ்ட். ஓகே, சைன் டெஸ்ட் தான் வந்து இஸ் யூஸ் டு ஒரே நிமிஷம். ஓகே, your answer will be sign test. ஓகே, சைன் டெஸ்ட் தான் வந்து ரேண்டம்னஸ் ஆஃப் சீக்வென்ஸ் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இல்ல ஆக்சுவலி ரன். ஓகே, சாரி சாரி, ரன் டெஸ்ட் தான் வந்து யூஸ் டு மேக் ரேண்டம்னஸ். ஸோ சைன் டெஸ்ட் வந்து நம்ம மீடியன், சைன் டெஸ்ட்டும் சரி மீடியன் டெஸ்ட்டும் சரி ரெண்டுமே வந்து நம்ம மோஸ்டா மீடியனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, போத் சைன் டெஸ்ட் அண்ட் இது ரெண்டுமே வந்து நம்ம மீடியனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் யூஸ்ட் இன் அ சைன் டெஸ்ட்? சைன் டெஸ்ட்ல வந்து யூ யூஸ் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன் அப்படின்னா சைன் டெஸ்ட்ல வந்து இட் இஸ் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இதுதான் உங்களோட சைனா இருக்க முடியும். கரெக்டா? your sign will either be positive or your sign will be negative. Okay, so in the positive negative yes or no அப்படின்ற இந்த situation வந்து it will give you a binomial distribution. Okay, it will give you a binomial distribution. So அதனால வந்து your sign test is based on your binomial distribution. Okay, சைன் அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு சயின்டிஸ்டோட இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சயின்டிஸ்டோட நேச்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். சயின்டிஸ்ட் வந்து பேடா இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேன் பி டன் ஒன்லி வென் யுவர் அப்சர்வேஷன்ஸ் ஆர் பேட். அதாவது ஒரு அப்சர்வேஷனுக்கும் இன்னொரு அப்சர்வேஷனுக்கும் வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒன்று இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து சைன் டெஸ்ட் யூஸ் பண்ண முடியும். Okay, correctly match the tests for its usefulness. Okay, so சைன் டெஸ்ட் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டெஸ்ட் ஆஃப் ரேண்டம்னஸ்க்கு வந்து நான் சைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ரன்னும் நம்ம யூஸ் பண்ணுவோம், சைனும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சைன் டெஸ்ட் will be used for test of randomness. ஓகே, அதே மாதிரி கிறிஸ்டல் வாலிஸ் நம்ம ஆல்ரெடி மேல பார்த்துட்டோம். இட் இஸ் ஒன் வே அனோவா அப்படின்றது. கோல்மோகிராஃப்க்கும் கை ஸ்கொயருக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா கை ஸ்கொயர் வந்து டெஸ்ட் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் அட்ரிபியூட்ஸும் வரும், டெஸ்ட் ஆஃப் குட்னஸ் ஆஃப் ஃபிட்டும் வரும். இது ரெண்டுக்குமே உங்களுக்கு கை ஸ்கொயர் வரும். கரெக்டா? ஆனா கோல்மோகிராஃப் ஸ்மிர்னோவ் வந்து நம்ம ஆக்சுவலி டெஸ்ட் ஆஃப் குட்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, கோல்மோகிராஃப் ஸ்மிர்னோவ் வந்து நம்ம டெஸ்ட் ஆஃப் குட்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இட்ஸ் நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் விச் கேன் பி யூஸ்ட் ஃபார் டெஸ்ட் ஆஃப் குட்னஸ். ஸோ இந்த டெஸ்ட் ஆஃப் குட்னஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்மளோட தியரட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அசஸ் பண்ண நான் அந்த இது கொடுக்குமா, நம்மளோட சாம்பிளோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்மளோட தியரட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபிட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம அசஸ் பண்ணுவோம். ஓகே, அசஸ் பண்ணதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா நம்மளோட அப்சர்வ்டு கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட ஹைப்போதைஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட டிஃபர் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம் நம்ம கோல்மோகிராஃப் ஸ்பின் வச்சு. ஓகே, நம்மளோட அப்சர்வ்டு கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், அப்சர்வ்டு கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனை நம்மளோட ஹைப்போதைஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஓகே நம்ம வந்து செக் டிஃபர் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ இந்த குட்னஸ் ஆஃப் ஃபிட் வந்து நம்ம கோல்மோகிராஃப் ஸ்பின்னால பண்ணலாம். கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து as யூஷுவல் நம்ம வந்து அசோசியேஷன் ஆஃப் அட்ரிபியூட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேன்விட் நியூ டெஸ்ட்டுக்கு. ஸோ மேன்விட் நியூ டெஸ்ட் வந்து ஓகே, ஸோ மேன்விட் நியூ டெஸ்ட் வந்து என்னன்னா இந்த யூ அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு குரூப் இருக்கா, ஸோ அந்த ரெண்டு குரூப்ல எந்த குரூப்போட சம் ஸ்மாலரா இருக்கோ அதுதான் நம்மளோட யூ. ஓகே, எந்த குரூப்போட சம் வந்து ஸ்மாலரா இருக்கோ அதுதான் நம்மளோட யூ. ஸோ நம்ம யூவோட மீன் அப்படின்றது வந்து n1 n2 divided by 2. ஓகே, ஸோ இதோட வேரியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா n1 n2 n1 plus n2 plus 1 divided by 12.
ஓகே, நான் இந்த இடம் வேணா உங்களுக்கு I'll just rewrite it. N1, N2, N1 plus N2 plus 1. Okay, divided by 12. Okay. A distribution free method for testing the difference between two populations using matched sample. Okay. So, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா they're asking for a distribution free method. கரெக்டா? அதாவது இதுல எந்த மெத்தட் வந்து you can use it for testing the difference between two populations using a matched sample. So it is Wilcoxனோட sign rank test. Okay. அடுத்து your man-Whitney test statistics U depends on the fact that actually இதுல என்ன அப்படின்னா how many x's precede இது அப்படின்றதுதான் வந்து இங்க மேட்டரா இருக்கும். ஓகே, how many x precedes your answer. ஓகே, how many x precedes your answer அப்படின்றதுதான் வந்து உங்களுக்கு இங்க மேட்டரா இருக்கும். ஓகே, so it's not both A and B, your answer will be B. ஓகே, அதாவது நம்மளோட man-Whitney U டெஸ்ட்ல நம்ம என்ன பார்ப்போம், ஆல்ரெடி நம்ம இங்க சொல்லிருந்தோம்ல. ஓகே, எதோட ரேங்க் வந்து ஸ்மாலரா இருக்கோ அதுதான் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ நம்மளோட எத்தனை y எக்ஸோட வேல்யூக்கு முன்னாடி எத்தனை y-யோட வேல்யூக்கு முன்னாடி இருக்கிற எத்தனை எக்ஸ் வந்து ஸ்மாலரா இருக்கு அப்படின்றதுதான் வந்து நம்மளோட u டிபெண்ட்ஸ் ஆன். ஓகே, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். இதை வந்து நான் கம்ப்ளீட்லி வந்து I mean, theoretically, this question can be said it is undefined, or it can be said your answer can be said to be must be rejected. Okay, so if your x is equal to 4 and n is equal to 20, okay, அதாவது x 20 patientsல 4 patients வந்து suffer from serious side effects of a neuro medication. Okay, நியூரோலஜிக்கல் மெடிசன் ஏதோ ஒன்று அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுல 4 பேர் வந்து 20 பேர்ல வந்து ஏதோ ஒரு சீரியஸான சைடு எஃபெக்ட் வந்து இருக்கு. அவங்களோட நல் ஹைபோதிசிஸ்ல நம்ம தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.05 அப்படின்னு டெஸ்ட் பண்றோம். ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.05 அப்படி நாட் ஈக்குவல் டு சொல்லி டெஸ்ட் பண்றோம். ஸோ திஸ் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் டூ டெய்ல்ட். கரெக்டா? இட் பிகம்ஸ் டூ டெய்ல்ட் at 0.05 level of significance. So உங்களோட p வேல்யூ வந்து நீங்க கால்குலேட் பண்ற p வேல்யூ வந்து it is 0.05. ஓகே, இது கூட தான் நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. if theta is the true proportion of patients suffering from serious side effects அப்போ என்ன உங்க நல் ஹைபோதிசிஸ் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்களா அக்செப்ட் பண்றீங்களா, உங்களோட p வேல்யூ 0 இருக்கா உங்களோட p வேல்யூ 1 இருக்கா. சோ அதுக்கு முன்னாடி நான் ஜெனரலா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம p வேல்யூ அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணும்போது your p வேல்யூ will never ரொம்ப 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 ரேரான இதுலதான் வந்து your p வேல்யூ will take value 0. ஓகே, சோ நீங்க ஏதாவது ஜேர்னலோ இல்ல ஏதாவது ஜெனரலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்ஸ் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கூட less than 0.001 தான் எழுதுவாங்க. ஓகே, மீனிங் இட் இஸ் 0.0000. இட் கேன் பி எனிதிங். ஆனா இந்த 0 அப்படின்ற அந்த வேல்யூ வந்து p வேல்யூல வரவே வராது. அதே மாதிரிதான் p வேல்யூ வராதுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ரேர் அக்கரன்ஸ் வச்சுக்கோங்களேன். 1 time in a million or 1 time in a 1 lakhன்ற மாதிரி தான் அக்கர் ஆகும் இந்த ரெண்டு பாசிபிலிட்டியுமே. ஓகே, சோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இந்த கொஸ்டினுக்கு மட்டும் இல்ல எங்க வந்தாலுமே வந்து உங்களுக்கு அக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, அது ஒரு விஷயம். ஓகே, சோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து your null hypothesis must be rejected or your null hypothesis must be accepted. ஓகே, சோ இது ரெண்டுல வந்து எந்த பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Okay, so my theta hat is equal to 4 by 20, that is equal to 0.2. Okay, my standard error of theta hat is going to be root of 0.2, 1 minus 0.2 divided by 20, that is equal to something. Okay, so approximate ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போ என்னோட z வேல்யூ என்ன இருக்கும் 0.2, அதாவது என்னோட x மைனஸ் இதுதான் என்னோட மியூன்னு கொடுத்துருக்காங்க. So 0.05 divided by என்னோட standard error of
ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து நான் எதுக்கு அகேன்ஸ்டா டெஸ்ட் பண்றேன், என்னோட ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ்க்கு அகேன்ஸ்டா டெஸ்ட் பண்றேன். ஸோ என்னோட ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் வந்து இட் இஸ் a two-tailed hypothesis. ஸோ என்னோட null hypothesis வந்து இங்க கொடுத்துருக்கிற A ஆப்ஷன் B ஆப்ஷன் ரெண்டுமே வந்து வரலாம். ஓகே, டிபெண்டிங் ஆன் மை Z வேல்யூ and my table value, my null hypothesis may be accepted or rejected. ஓகே, நான் தான் சொன்னா இந்த கொஸ்டின் வந்து undefined அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, பட் என்ன அப்படின்னா at most cases இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து இது வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வர ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து your null hypothesis will probably be greater than less than 0.05. So if it is less than 0.05, you reject the null hypothesis. Okay, if it is less than 0.05, you reject the hypothesis. So that is why your null hypothesis is rejected in that. Okay, the ratio of two independent standard normal variates is a standard Cauchy variate. So இதெல்லாம் உங்களுக்கு direct question, like ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிற type of questions. Okay, you should know that the ratio of two standard normal variates is நமக்கு வந்து is a Cauchy variate. Okay, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இந்த கொஸ்டின்ல. நமக்கு வந்து இப்போ நீங்க chi square எடுத்தீங்கன்னா it is the ratio of two standard normal variates divided by their degrees of freedom. கரெக்டா? சோ அதுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் வந்து அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, name and case lemma provides the most powerful test. So all these are repeated questions. So beta distribution of first kind can be transferred to beta distribution of second kind எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இத வந்து உங்களுக்கு பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனோட அதே மாதிரி தான் மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க எந்த புக் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நீங்க எஃப்எம்எஸ் யூஸ் பண்ற பர்சனா இருந்ததுன்னா உங்களுக்கு பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனோட அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த சென்டென்ஸையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நான் வந்து எஃப்எம்எஸோட பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது, பட் நான் ரெகுலரா யூஸ் பண்றதுனால நான் வந்து உங்களுக்கு அந்த புக் வந்து நான் telling you that book. And most of the questions வந்து நமக்கு அந்த புக்கோட புக் பேக்ல இருந்து கூட நமக்கு வந்திருக்கும், இல்ல அந்த புக்கோட எக்ஸாம்பிள்ல இருந்து கூட வந்திருக்கும். அதனாலதான் வந்து அந்த புக்ல தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு என்னன்னா உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது உங்களோட பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செகண்ட் கைண்ட் என்ன இருக்கும்னா 1/β of u, v x to the power mu minus 1 divided by x plus 1 u plus v. Okay, so in the x plus 1, அதாவது அந்த 1 plus x வந்து I can write it as 1 by y. So என்னோட y will be equal to 1 by 1 plus x. So இப்போ என்னோட y is equal to 1 by 1 plus x நான் மாத்துனேன்னா it will become beta of first kind. So y is equal to 1 plus x. Okay, a statistic T is said to be complete in relation to a class of distributions T if the class of induced distribution of T is complete. ஓகே, ஸோ அதாவது என்னன்னா இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்ளீட்னஸ் அப்படின்னா என்னன்னா எல்லா மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் டிக்கு வந்து there's a condition. ஓகே, எல்லா மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஆஃப் இப்போ ஐ ஹேவ் டி ஆஃப் எக்ஸ் தான் வந்து என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்னா இதை கம்ப்ளீட்னு நான் எப்போ கன்சிடர் பண்ணுவேன்னா இப்போ எவ்ரி மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் டி expectation of my g of t is equal to 0 for all theta. Okay, for all theta, my expectation of g of t is equal to 0 for all theta. Okay, so அதே மாதிரி என்னோட probability of g of t is equal to 0 should be certain. Okay, so அப்பதான் வந்து அது statistical completeness அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Okay, so இப்போ வந்து இது எப்பனா it is a class of induced distribution that T is complete அப்படின்னா a class of distribution T is considered complete என்னன்னா there exists no constant function g of T. Okay, and it holds for all the distributions in T. Okay, it holds for all the distributions in g of T. So இதுதான் வந்து இதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கம்ப்ளீட்னஸ் வந்து என்னன்னா நம்மளோட என்டையர் கிளாஸ் ஆஃப் இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து இட் வில் ஸ்டே. அண்ட் இந்த இதை யார் இன்டியூஸ் பண்றாங்கன்னா இந்த டி தான் இன்டியூஸ் பண்ணுது. இந்த டி வந்து இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விச் இன்டியூஸ் அப்படின்னா ஆரம்பிச்சு வைக்கிறதுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கான காரணம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த T கம்ப்ளீட்டா இருக்கிறதுக்கு காரணம் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நடக்கிறதுக்கான மெயின் ரீசன். ஓகே, a probability of type 1 error is referred to as alpha. Okay, alpha is also the size of the distribution. And okay, இது இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன்ஸ்ல வர எல்லா டேர்மும் நீங்க படிச்சிருக்கணும். ஓகே, alpha is the size of the distribution, beta will be a type 2 error, this will be a power of the distribution, I mean power function. Okay, so இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதோட ஈக்குவேஷன்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, the test is decided whether it is simple or composite based on your alternative hypothesis. Simple na, your H1 will be mu less than mu1 or mu greater than mu1. Composite na, your H1 will be mu not equal to mu1. Okay, so sorry, இது எல்லாமே composite, இது எல்லாமே உங்களுக்கு composite தான். Okay, simple na வந்து உங்களுக்கு your H1 will be mu equal to mu1. அப்ப வந்து உங்களோட H0 என்ன இருந்திருக்குன்னா mu equal to mu naught இருந்திருக்கும். உங்களோட H1 வந்து mu equal to mu1 இருந்துச்சுன்னா இது simple. இது எல்லாமே உங்களோட composite. அதுல இது ரெண்டு வந்து one tailed, இது வந்து உங்களுக்கு two tailed. Okay, the area of a critical region depends on already சொன்ன size of type 1 error, that is your alpha. Okay, the size அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். So that is your area of the critical region again. Okay, a finite subset of individuals in a population is called as sample. Okay, so these are basic questions. So which of the following is correctly paired? So actually probably when this one goes like H naught such that mu is equal to mu naught. Okay, and இது ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். I mean இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் this is correct. Okay, this is your right tail, this is your left tail. Okay, and again, so இன்னொன்னு mu1 அப்படின்ற இன்னொரு term வந்து only we use it only when you are going to use a simple hypothesis. யூசுவலா உங்களோட சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம mu1 என்ற term யூஸ் பண்ணுவோம். யூசுவலா உங்களோட காம்போசிட் இதுக்கு வந்து you usually use your same mu naught. காம்போசிட் ஆல்டர்னேட்டிவ் நம்ம வைக்கணும்னா usually we use the same mu naught. இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா you're not using the same mu naught. கரெக்டா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு mu1 யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துலயும் உங்களுக்கு mu1 யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அதுவே வந்து இது ரெண்டும் தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தானே தெரிஞ்சிடும். ஓகே, சோ that's the answer. Okay, critical region is based on alternative hypothesis. The alternative is decided whether the alternative decides whether the test is two-tailed or single-tailed. Okay, so உங்களோட critical region வந்து it is based on your alternative hypothesis. It is true. Okay, and it decides whether the test is single-tailed or two-tailed. This is also true. Okay, so both are true and R is the correct explanation of A. Okay, நம்ம already பார்த்தோம் அதே question தான் வந்து உங்களுக்கு மறுபடியும். Okay, okay, a logistic regression ஓட function. So இது வந்து உங்களுக்கு direct question. Okay, இது வந்து உங்களுக்கு direct questions. So இந்த இடத்துல என்னன்னா pi அப்படின்றதுன்னா the probability of the event occurring. Probability of the event occurring. So it can take values 0 less than or equal to 1. Okay, உங்களோட beta 1 and beta 2, beta naught and beta 1 வந்து உங்களோட parameters of the model. Beta 1 and beta 1 are the parameters. Beta naught வந்து உங்களோட intercept. Beta 1 வந்து coefficient of the associated parameter. Okay, coefficient of the associated parameter. Okay, and x தான் உங்களோட predictor variable. Okay, x is your predictor variable. Okay, so in case of multivariate data, the classification of the prediction of the subjects into two groups is conducted through logistic regression. Data ரெண்டா பிரிச்சாலே வந்து it becomes logistic regression. அது ரெண்டா தான் பிரியணும்னு அவசியம் இல்லை, மூணா கூட பிரியலாம். ரெண்டா பிரிஞ்சுனா it's binary logistic. மூணா ரெண்டுக்கு மேல அதாவது 3 or 4 மாதிரி பிரிஞ்சதுன்னா it's called as multinomial logistic regression. Okay, so அதுல வந்து உங்களுக்கு binary logistic, multinomial logistic ன்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு. Okay, so அடுத்தது, in a simple linear regression model to test H naught such that beta 1 is equal to beta 10 and beta 1 is not equal to beta 10, the test statistic for the slope is.
Okay, so this is your answer. Okay, இதுல direct questions. Okay, where இந்த இடத்துல வந்து உங்களுக்கு SXX is actually என்னன்னா sum of squares of deviation, sum of square deviations of the X from its mean. Okay, sum of squared deviations of X from its mean. Okay, so MSC அப்படின்றது உங்களுக்கு வந்து உங்களோட mean square residual. Okay, it's also called as a error. Okay, it's also called as a mean square error. Okay, so obtain the regression equation y on x for the following distribution using gamma integral. Okay, so இது என்ன அப்படின்னா வந்து you differentiate it. Okay, you differentiate it first. Okay, so இது வந்து நம்ம first வந்து we'll differentiate it. Okay, we'll differentiate it based on your x. Okay, we'll differentiate it based on your x and then you differentiate it based on your y. ஆனா என்னன்னா நம்மளோட x and y வந்து it does not take any proper integral. Okay, நம்மளோட இந்த gamma integralக்கு வந்து நமக்கு undefined ஆன values தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. They're not defining it clearly இந்த இடத்துல. So அதனால வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு இதுதான் ஆன்சர், பட் இட் இஸ் நாட் டிஃபைனபிள். ஓகே, நமக்கு இந்த யூசிங் காமா இன்டெகிரல்ன்ற இந்த மெத்தட் கொடுத்திருக்கிறது வந்து இட் இஸ் இந்த இடத்துல வந்து இட் இஸ் நாட், வி டோன்ட் ஹேவ் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன், பட் உங்களோட கீ படி வந்து திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் தான் நான் என்ன சொல்றேன்னா நம்மளோட லிமிட்ஸை வந்து அவங்க இந்த இன்டெகிரலுக்கான லிமிட்ஸை வந்து அவங்க கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணாதான் நம்மளால இந்த இதுக்கு வந்து நம்மளால வர முடியும். Okay, இல்லாட்டி we cannot come to this அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். Okay, the two lines of regression you have 13x minus 10y plus 11 is equal to 0, 2x minus y minus 1 is equal to 0. அப்போ the mean of x and y series is, so it's normal factorization, 13x minus y is equal to minus 11. Okay, so நான் கீழே வந்து into 10 multiply பண்றேன். So minus 20x plus 20y. So minus 10 multiply பண்றேன்னு நினைச்சுக்கோங்க. Plus 20y is equal to minus 10. Okay, so it will become minus 7x is equal to minus 21. My x is equal to 3. Okay, and my 6 minus y is equal to 1 now. So it will become y is equal to minus 5 is equal to minus 5. Y will be equal to 5. So your answer is this. Okay, in a statistical model, expectation of y is equal to alpha plus beta x. Variance of y is equal to sigma square. Sigma hat and beta hat are the least square estimates of alpha and beta respectively. என்னோட s square என்னன்னு சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க. Okay, then the unbiased estimator of sigma square is. Okay, so இதுதான் என்னோட மாடல். Okay, என்னோட மாடலோட வேரியன்ஸ் வந்து இதுதான். Okay, so என்னோட ரெசிடுவல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இது என்னன்னா s square அப்படின்றது என்னோட ரெசிடுவல் sum of squares. Okay, என்னோட residual sum of squares. Okay, so இந்த residual sum of squares கொடுத்திருக்காங்க and இதுல வந்து alpha and beta வந்து என்னோட least square estimate ஓட parameters அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என்னோட unbiased estimator for sigma square என்னன்னா என்னோட residual sum of square divided by my degrees of freedom. Okay, divided by my degrees of freedom. கரெக்டா? So இது வந்து simple linear regression. Okay, இது வந்து simple linear regression தானே. Simple linear regressionக்கு என்னோட degrees of freedom வந்து n minus 2. Okay, n minus 2. n வந்து என்னோட number of data points. So அதே தான். So it is goes like sigma square divided by my degrees of freedom, which is n by 2. Okay, so the angle between two lines of regression is given by, இது வந்து direct answer, book back. Okay, this is, I mean, ஒன்னு இது இருக்கு, இன்னொன்னு based on m1 and m2 slope வச்சு உங்களுக்கு இன்னொன்னு இருக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது equality of k partial regression coefficients can simultaneously be tested with the help of analysis of variance. Actually,
என்ன அப்படின்னா it can be tested using F test. Okay, it can be tested using F test. If this is not possible, it can also be tested using F test. Okay, so இன்னொன்னு என்னன்னா analysis of variance நம்ம கடைசியா நம்ம என்ன பண்றோம், F தானே நம்ம பார்க்கறோம். ஸோ அதே தான் இங்கேயும். ஓகே, அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் நம்ம கடைசியா F தான் பார்க்கணும், அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, the maximum likelihood estimate of sigma square in a multilinear regression model is, okay, B is equal to y minus x beta the whole bar into y minus x beta divided by n. ஓகே, இது வந்து உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ உங்களோட மல்டிலீனியர் ரெக்ரெஷனோட மாடல் என்ன இருக்கும்னா y is equal to x beta plus epsilon. கரெக்டா? இந்த y வந்து will be a vector of observed values. அதாவது நமக்கு மல்டிலீனியர் ரெக்ரெஷன்னாலே நமக்கு என்ன, ஒன்று மேட்ரிக்ஸ் இருக்கும் இல்ல வெக்டர் இருக்கும், ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த வெக்டர் ஆஃப் அப்சர்வ்ட் வேல்யூஸ். ஓகே, ஸோ x அப்படின்றது மேட்ரிக்ஸ் ஆஃப் அப்சர்வ்ட் வேல்யூஸ். இது வந்து டிபெண்டன்ட் வேல்யூஸ் y. இது வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் அப்சர்வ்ட் இண்டிபெண்டன்ட் வேல்யூஸ். பீட்டா அப்படின்றது வெக்டர் ஆஃப் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். நம்ம போடுவோம்ல பீட்டா 1 பீட்டா 2 அப்படின்னு சொல்லி வெக்டர் எழுதுவோம்ல, ஸோ அதுதான். ஸோ அதுதான் என்னோட பீட்டா. எப்சிலான் அப்படின்றது என்னோட எரரோட வெக்டர். ஓகே, ஸோ இதோட என்னோட மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மேக்ஸிமம் லைக்லிஹுட் என்ன பண்ணோம் அப்படின்னா, it minimizes the sum of square differences between the observed value and the predicted value. Okay, so இது வந்து என்ன அப்படின்னா, it is equal to minimizing this value. Okay, so this is my MLE for obtaining sigma square. Okay, this is my MLE for obtaining sigma square. Okay, so in the expression வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Okay, so next வந்து the correlation coefficient between two variables. Okay, the correlation coefficient between two variables x and y, okay, is equal to r, and if sx and sy is this and the mean is this. Okay, mean of x என்னன்னு கொடுத்திருக்காங்க, mean of y என்னன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ y on x என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Okay, y on x என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So y on x will be equal to y minus y bar is equal to r into sy divided by sx into x minus x bar. Correct? So that goes like, so என்னோட r into sxy by இது மட்டுமே எனக்கு வந்து 0.8 வருமா? ஏன் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ 2 divided by 1.5. ஸோ இதை நான் ஈக்குவேட் பண்ணனா எனக்கு 0.8 வரும். ஓகே, ஸோ your equation will go like so it will be y minus 20 is equal to 0.8 into x minus 10. Okay, so இது என்னன்னா y minus 0.8x minus 8 plus 20 வரும். So y will be equal to 12 plus 0.8x. Okay, so this is your answer. புரிஞ்சுதா? Okay, so this is how it will go. Okay, அடுத்தது if 8x minus 10y plus 66 is equal to 0, 4x minus 18y minus 214 is equal to 0. The two regression lines, then the coefficient of correlation between x and y would be, okay, so r என்னன்னு கேக்குறாங்க. Okay, நமக்கு ஆல்ரெடி தெரியும் r is equal to root of bxy into byx. Okay, so இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா
there is another way to find your R. So இந்த இது வந்து நம்ம என்னன்னா it can be used found using slope. Okay, இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு எனக்கு ஸ்லோப் தெரிஞ்சது அப்படின்னா I can find my R. Okay, so ஒன்னு என்னோட bxy byx. Okay, so அது எப்படின்னா it will go like root of slope of first line into slope of second line divided by slope of first line square plus slope of second line square. Okay, it will go like நான் அந்த மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி எழுதிடுறேன் இதுக்கு. I just confuse பண்ணிக்கலாம். Okay, it will go like slope of first line square, sorry, slope of first line into slope of second line divided by slope of first line square, slope of second line square. Okay, so என்னோட first line ஓட slope அப்படின்னா வந்து எனக்கு என்ன வரும்? Okay, 8x minus 10y plus 66 is equal to 0. So என்னோட slope வந்து minus a by b, that is equal to 4 by 5. Okay, minus 10 divided by minus 10, minus 8 divided by minus 10, that is equal to 4 by 5. Similarly, அடுத்த equationக்கு என்னோட slope வந்து will be 20 divided by 9. Okay, okay, it will be minus 40 divided by minus 18, it will be 20 divided by 9. Okay, now equate பண்ணா அப்படின்னா எனக்கு approximate 3 by 5. So this is my answer. Okay, the standard error of regression of x values from xc is, okay, so இது வந்து it is a direct question. Okay, my standard error of y hat is equal to root of summation yi minus yi hat the whole square divided by n minus 2. Okay, divided by n minus 2. Okay, so இதுல yi அப்படின்றது என்னோட observed value of the dependent variables. என்னோட yi hat இது வந்து observed value of the dependent values, இது வந்து predicted value of the dependent values. Okay, n அப்படின்றது என்னோட number of data points. Okay, so இதோட degrees of freedom வந்து as usual will be n minus 2. ஏன்னா you're taking the difference and dividing it by its degrees of freedom. Okay, so actually என்னன்னா, so it goes like the same. சரியா? ஏன்னா வந்து summation x square minus a summation x minus beta into summation x square. இது வரைக்கும் நம்ம correct. Actually இந்த xy அப்படின்றது it should go divided by n minus 2. நம்மளோட degrees of freedom வச்சு divide ஆகணும். Okay, so இது என்னன்னா difference between the observed values standard error divided by its standard degree of freedom. Okay, so it go be like n by 2. Okay, so இது ஒண்ணு. Then celebration of National Statistics Day is one of the responsibilities of the coordination and the publication division of CSO. CSO எப்ப ஆரம்பிச்சாங்க, அது எப்ப வந்து merge பண்ணாங்க, அதோட என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சில டேட்டாஸ் வந்து ஆன் ரெகுலர் பேசிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து நீங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது மட்டும் உங்களுக்கு நடுவில் வந்து it is actually வந்து உங்களோட 6th unit. Okay, this is your 6th unit. So regression வந்து உங்களோட 5th unit. So இது வரைக்கும் வந்து உங்களோட 5th unit. Okay, எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து 43rd question வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. இங்கேருந்து உங்களோட 5th unit. Okay, till இது வரைக்கும் உங்களோட 5th unit. இந்த நடுவில் ஒரு question மட்டும் உங்களோட 6th unit. Okay, and again nextல இருந்து உங்களுக்கு again your 5th unit. Okay, so இது வந்து it is the basic இந்த ரெக்ரெஷன் பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. கரெக்டா? ரெக்ரெஷன் பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்காம இருந்திருக்க மாட்டோம். This is the most basic. Okay, so this is your answer. Beta hat is equal to, this is your answer.
அடுத்து which of the following is incorrectly paired? Okay, WLS is weighted least square, OLS is ordinary least square, GLM is generalized linear models தான். REE மட்டும்தான் நமக்கு ஆக்சுவலி தப்பு. ஆனா அது 4 அப்படின்றது இங்க மட்டும்தான் வந்து உட்கார்ந்துருக்குன்றதுனால இது வந்து 3யும் நமக்கு தப்பாயிடுது. It is actually என்னன்னா relative absolute error. It is your relative absolute error. Okay. So in a split plot design, the smaller error mean sum of square is obtained for your subplot. Okay. இதெல்லாம் உங்களுக்கு direct question. Okay. The smaller error sum of mean is obtained for your subplot. உங்களோட split plot designல வந்து the most என்ன சொல்றது precise one வந்து உங்களோட subplot value தான் and your interaction. உங்களோட மெயின் எஃபெக்டை விட உங்களோட சப்ளாட்டோடதும் உங்களோட இன்டராக்ஷனோடது தான் வந்து இன்னும் ப்ரிசைஸா இருக்கும் when it comes to your split plot design. Okay. So அடுத்தது for a split plot design with factor A in main plots at 4 levels and factor B in subplots at 3 levels having 3 replications, the subplot error degrees of freedom. Okay. கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மெயின் பிளாட் எரர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோட ஃபார்முலா வேற, சப்ளாட் எரர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோட ஃபார்முலா வேற. ஓகே. ஸோ சப்ளாட் எரர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஆக்சுவலி என்னன்னா P into R minus 1 Q minus 1. ஓகே. ஸோ என்னோட P அப்படின்றது என்னன்னா என்னோட மெயின் பிளாட்டோட லெவல். ஸோ தட் இஸ் மை 4. ஓகே. B அப்படின்றது என்னன்னா என்னோட Q அப்படின்றது என்னோட சப்ளாட்டோடது. ஓகே. தட் இஸ் 3 levels. ஓகே. ஸோ தட் இஸ் 3 minus 1. இது வந்து என்னோட 3 replications. 3 minus 1. So 4 into 2 into 2 that is equal to 16. Okay. So 16 is my answer. So analysis of variance for balanced incomplete block design in intra-block error. Okay. So balanced incomplete block design, intra-block error என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. It is BK minus B minus V plus 1. Okay. So இதெல்லாம் direct formulas. எல்லாரோட அந்த டேபிள் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்க யூஸ் பண்ணுவோம் அண்ட் அதோட டேபிள் அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் மஸ்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இதோட வந்து 5th யூனிட் முடியுது. இந்த கொஸ்டினோட உங்களுக்கு 7th யூனிட். ஓகே. இங்க இருந்து உங்களுக்கு 7th யூனிட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் parameters of BIBD balanced incomplete block design. அதேதான் அதோட parameters என்னன்னு கேட்டிருக்காங்க. QR, BK and lambda. இதுதான் அதோட default parameters. Okay. In the design of experiment, local control helps to reduce the error variance. Okay. Local control helps in reducing the error variance. எரர் வேரியன்ஸ் அப்புறம் இன்க்ரீசிங் ஹோமோஜெனிட்டி அதுதான் சொன்னேன். ஒவ்வொன்றத்தோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப முக்கியம். So this helps you to reduce your error variance. It helps to increase the homogeneity within the all that. Okay. In an agricultural experiment, to control the variability at the same time from the sources such as differences in rows and columns, we use Latin squares. ஓகே. லாட்டின் ஸ்கொயர்ஸ்ல தான் அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த வேரியபிலிட்டியை ஒரே டைம்ல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. அண்ட் 2 par n factorial experiment error degrees of freedom. ஸோ நம்ம வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரலா வந்து 2 square 2 cube இதெல்லாம் மட்டும் நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் 2 to the power n இதுதான் என்னோட ஜென்ரலைஸ்ட் ஃபார்மேட். ஓகே. ஸோ அதுல நம்மளோட error degrees of freedom வந்து is equal to r minus 1 into 2 to the power n minus 1. Okay. So R அப்படின்றது நம்மளோட replications. 2 to the power n அப்படின்றது நம்மளோட எந்த லெவல்ல நம்ம வந்து அந்த 2 factorials நம்ம மெயின்டைன் பண்றோம். Okay. According to WG Cochran, error mean square in case of RBD compared to CRT utilizing the same experimental material is. Okay. So இந்த இது வந்து 60% அப்படின்னு சொல்லி அவரு ஓகே. ஸோ அவரோட புக்லேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓகே டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சொல்லி கொக்ரானோட புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரி in 4x4 Latin square design column of degrees of freedom. Okay. Column degrees of freedom. Okay. நம்மளோட column degrees of freedom வந்து actually it is only m minus 1.
ஓகே, நமக்கு m cross m தானே இருக்கும். ஏன்னா லாட்டின் ஸ்கொயர் டிசைன் வந்து இட்ஸ் ஸ்கொயர், ரோஸ் வந்து m cross m தான் நமக்கு இருக்கும். ஸோ இட் இஸ் ஒன்லி m minus 1. ஓகேவா? ஆனா வந்து இந்த இது 9 அப்படின்றது ஆன்சர் தப்பு. your answer is 3 because your m will be 4. It will be 4 minus 1 that is equal to 3. Okay, which of the following is the expectation of block mean sum of squares in RPD? Okay, so நம்மளோட block mean sum of squares வந்து ஓகே, எப்பயுமே வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்த இடத்துல வர வேண்டியது ஒண்ணு நம்ம பிளாக் இல்ல ட்ரீட்மெண்டா அப்படின்றது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதே இந்த இடத்துல டோ அப்படின்றது இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு. ஓகே, ஸோ எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இதுதான் சிஸ்ட் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல வர வேண்டியது வச்சுக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வர வேண்டியது வில் பி த ஆப்போசிட். பிளாக்கோட வேல்யூ இல்லாம நம்மளோட ட்ரீட்மெண்டோட வேல்யூ வந்திருக்கும். ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இதே உங்களோட ட்ரீட்மெண்ட்னு கேட்டிருந்தாங்க, பிளாக்குக்கு பதிலா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா வில் பி சிக்மா இ ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்டூ சிக்மா ரோ ஸ்கொயர். ஓகே, அடுத்தது the failure of a factor to give the same response at different levels of the other factor is called as interaction. ஓகே, ஸோ இன்டராக்ஷன்ல ஆக்சுவலி என்ன? இன்டராக்ஷன் அப்படின்னா வந்து ஸோ மெயின் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒவ்வொரு விஷயமும் அந்த அந்த நேரத்துல ஓகே அந்த டைம்ல வந்து பண்றதுதான். ஐ மீன் irrespective ஆஃப் ஆர் லைக் என்ன சொல்றது, ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த அதோட இண்டிவிஜுவல் வேல்யூஸ். ஓகே, அதோட இண்டிவிஜுவல் வேல்யூஸ் அது வந்து அதோட ஆவரேஜா அது எப்படி ஆவரேஜ். இப்போ ஒரு பிளாக் ஒரு ஃபர்டிலைசர்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட மெயின் எஃபெக்ட் அப்படின்றது என்னன்னா, அந்த ஃபர்டிலைசர் ஆவரேஜா எல்லாத்துலயும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஓகே, irrespective ஆஃப் இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு ஃபேக்டர், இந்த இடத்துல இருக்கிற சாயில் ஃபர்டிலிட்டி நான் கண்டுக்காம அது வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்றதுதான் என்னோட மெயின் எஃபெக்ட். ஓகே, ஸோ ஆவரேஜா ஒரு விஷயம் ஒரு ஃபர்டிலைசர் அப்படின்னா அந்த ஃபர்டிலைசர் வந்து அந்த இடத்தோட சாயில் ஃபர்டிலிட்டியை கண்டுக்காம அது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது தான் என்னோட ஃபர்டிலைசர். அதுதான் வந்து என்னோட மெயின் எஃபெக்ட். ஸோ என்னோட இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லெவல்ல ஓகே டிஃப்ரெண்ட் இதுல என்னோட அந்த ஃபர்டிலைசர் எப்படி எஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அது வந்து கம்பைன் ஆகுது அந்த இடத்துல, அந்த ஃபர்டிலைசர் அந்த இடத்துல இருக்கிற சாயில் ஃபர்டிலிட்டியோட கம்பைன் ஆகுது. ஸோ அப்போ வந்து அதோட எஃபெக்ட் வந்து சேஞ்சஸ். ஓகே, இட் ஃபெயில்ஸ் டு கிவ் த சேம் ரெஸ்பான்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஓகே, இட் ஃபெயில்ஸ் டு கிவ் த சேம் ரெஸ்பான்ஸ். ஏன்னா அந்த இடத்துல என்னன்னா அந்த இடத்துல இருக்க சாயில் ஃபர்டிலிட்டி தகுந்த மாதிரி என்னோட ஃபர்டிலைசர் ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ வந்து there is going to be a difference. ஸோ இதுதான் என்னோட இன்டராக்ஷன். ஓகே, so this is going to be my interaction. Okay, so என்னோட 2 square factorialக்கு main yield of the 4 treatments என்ன அப்படின்னா m is equal to 1/4 a plus 1 b minus 1. இது போக இருக்கிற மற்ற மூணுமே வந்து orthogonal contrast நம்ம சொல்லுவோம். ஓகே, எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம், orthogonal contrast வந்து is -1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. நம்பர் ஆஃப் இது -1 தான் நம்ம orthogonal contrast சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த -1 நம்ம ஏன் பண்றோம்னா that will be my main yield. Okay, that will be my main yield. Okay, so this is my main yield. உங்களுக்கு வந்து ஒரு டேபிளே கொடுத்திருப்பாங்க, a b 1 ab ab ன்னு போட்டு இங்க டிவைசர்னு கொடுத்து உங்களுக்கு வந்து இங்க 4 2 2 2. ஓகே, இது என்னோட மெயின் ஈல்டுக்கு மட்டும் என்னோட டிவைசர் வந்து 4 இருக்கும். மற்ற மூணுத்துக்குமே என்னோட டிவைசர் வந்து 2 தான் இருக்கும். ஓகே, ஸோ அது பேஸ் பண்ணி இங்க பிளஸ் மைனஸ் சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயின் ஈல்டுக்கு மட்டும் எனக்கு எல்லா சிம்பிளும் பிளஸ்ஸா இருக்கும். ஓகே, ஸோ அந்த டேபிள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, local control in an experimental design is to reduce the experimental error. Okay, it reduces the experimental error. Again, go through all the advantages. Okay, in RBD, which consists of 5 treatments, each replicated into 4 items, what is the total degrees of freedom? Okay, so it goes like R into T. Okay, R is my replicates, T is my treatment, RT minus 1. Okay, that is 4 into 5 minus 1, that is equal to 20 minus 1, 19. Okay, the method of constructing a 4-level factor for 2-level factors is called as, actually this is called as contrast, not replacement. Okay,
It is called as contrast and not replacement. Okay. The method of constructing a 4-level factors. The contrast அப்படின்னா என்ன அப்படின்னா higher level factors நம்ம lower levelல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா. Okay. So 2 அப்படின்ற higher level factor 2 அப்படின்ற அந்த 2 by 2 அப்படின்ற அந்த lower level factors வந்து நான் construct பண்றேன் அப்படின்னா create பண்றேன் அப்படின்னா it is called as contrast. Okay. A randomized block design is a two-way classification. Okay, a randomized block design is a two-way classification. One-way classification வந்து நமக்கு CRD. Okay, completely randomized design. Incomplete three-way வந்து நமக்கு LSD. Okay, it is an incomplete three-way. Okay, an equation for two missing values in the randomized block design. ஓகே, இதுல ஒண்ணுமே இல்ல. உங்களோட டினோமினேட்டர்ல வர வேண்டியதை அவங்க இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. நீங்க இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா எடுத்து எழுதுங்க. ஓகே, எடுத்து எழுதுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன டிவைடட் பை என்ன வரணும். ஓகே, y இஸ் ஈக்குவல் டு என்ன டிவைடட் பை என்ன வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா யூ கோயிங் டு கெட் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ யுவர் ஆன்சர் இஸ் சி. In an experiment, the local control is used to maintain homogeneity within blocks. Okay, local control uses வந்து இந்த question paper பார்த்தா மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். Okay, so you have already நம்ம ஒரு 3 uses வந்து நம்ம பார்த்துட்டோம். Okay, in which of the following design the given statement okay, randomized block designல நமக்கு number of treatments and number of replicates எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஓகே, சிஆர்டி அப்படி கிடையாது. சிஆர்டில வந்து ரொம்ப இதா பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா it will collapse. Okay, but RPD அப்படி கிடையாது. Okay, in a fixed effect model, the hypothesis about the treatments under the test is this is your hypothesis, null hypothesis. Hypothesis under test. எப்பயுமே the hypothesis under test is your null hypothesis. நம்மளோட rejection and acceptance is based on your null hypothesis தான். So your hypothesis under test அவங்க கேட்கும்போது அவங்களோட null hypothesis தான் கேட்காங்க and this is your null hypothesis. Okay, so இது வரைக்கும் வந்து உங்களோட 7th unit வந்து முடிஞ்சிருச்சு. So next இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து it's your 9th unit. Okay, it's your 9th unit. Okay, index number and they are also actually ratio. பாத்தீங்கன்னா உங்களோட first index number மட்டும் வந்து it is actually a ratio. Okay, உங்களோட first index number மட்டும் பாத்தீங்கன்னா it is also a ratio. So இதுல எல்லாமே வரும் பட் நமக்கு ஆப்ஷன் இப்படி இருக்கிறதுனால இது கிடையாது. It cannot be expressed in terms of absolute values. So அதனால your answer will be 1 and 2. Okay, the consumer price index in 2010 increases by 80% as compared to the base 2000. Okay, a person in 2000 getting 60,000 per annum should know என்னன்னா so 2000ல அவங்களோட பேசிக் salary 60,000 இருந்திருக்கு. கரெக்டா? 2010ல வந்து 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுல இருந்து. ஓகே, so 80% of 60,000 will be equal to 48,000. So அவங்களுக்கு இது பேஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆன வேல்யூ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா this will be your answer. Okay, your weighted aggregate indices of Marshall-Edgeworth index number P01 is equal to summation P1 into Q0 plus Q1 divided by Q0. So இது உங்களுக்கு already தெரியும். It is going to be the like your arithmetic mean. கரெக்டா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குன்றதுனால உங்களுக்கு பார்த்தோன்னே டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம அது மார்ஷல் எட்ஜ்வர்த் வந்து நமக்கு இதுவா லைக் ஜாமெட்ரிக் மீனா இல்ல லைக் நம்ம அந்த இது லைக் அந்த ரெண்டு லாஸ்பயரோட இதுவும் பாஸ்டியோடதோட மீனா இல்ல அந்த வெயிட்ஸ்க்கு மட்டும் நம்ம மீன் எடுக்கணுமா, அதெல்லாம் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு மார்ஷல் எட்ஜ்வர்த் வந்து ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். ஃபிஷர் இண்டெக்ஸ்க்கு அப்புறம் நிறைய
டெஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்றது வந்து மார்ஷல் ஹெச் ஒர்க் தான். அந்த 100 அப்படின்ற அந்த ஃபேக்டர் நம்ம ரிமூவ் பண்ணணும், நிறைய டெஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்றது மார்ஷல் ஹெச் ஒர்க் தான். ஸோ your answer will be P01 is equal to summation P1 Q0 plus Q1 divided by summation P0 Q0 plus Q1 into 100. Okay. The values of the gross national product and net national product is. Okay. So இது வந்து உங்களுக்கு index number தான். Okay. But this is even a basic question. உங்களோட net national price is equal to your GNP is equal to net national price plus depreciation. Okay. So this is your answer because இது இல்லைன்னா your GNP is going to be great. And இன்னொன்னு என்னன்னா this is your gross value. This is only your net value. Okay. So match the following. உங்களோட ரியல் வேஜஸ் என்ன? ஸோ ரியல் வேஜஸ் அண்ட் மணி வேஜஸ்க்கு டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், கரெக்டா? ஸோ ரியல் வேஜஸ் அப்படின்னா தான், மணி வேஜஸ் அப்படின்னா மணியில எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஸோ முன்னாடி வந்து 0.1 அப்படின்னு இருக்கிறது, ஐ மீன் 1 ரூபி அப்படின்றது 2000 வச்சுக்கலாமே. இப்போ வந்து அது 5 rupees மாறிக்கலாம். இது வந்து இன்ஃபிளேஷன். ஆனா அப்போ இருக்கிற 1 ரூபா தான் இப்ப இருக்கிற 5 ரூபா. அது வந்து மணியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது கிடையாது, மணியோட குவான்டிட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர்த்து வேல்யூ கிடையாது. ஓகே. ஸோ ரியல் வேஜஸ் கால்குலேட் பண்றதுக்கு மணி வேஜஸ் டிவைட் பை காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்டூ 100 இஸ் யுவர் ஃபார்முலா. இது வந்து உங்களோட டைம் ரிவர்சல் டெஸ்ட், இது உங்களோட ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட், உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்மளோட கால்குலேஷன் which is also your last prior index. Okay, which is also your last prior index. Okay, so கீழ மேட்ச் பண்ணிக்கோங்க 2, 1, 4 and 3. Okay, the formula used to estimate, so இது வந்து is again your 7th unit. Okay, this is again your 7th unit. Okay, the formula used to estimate the missing value in Latin square. So missing plotல வந்து Latin square ஓட one single value, orbital single value, two double value. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து 2 missing value and 1 single missing value. இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. Okay, the trend is linear if dash condition should be satisfied. The growth rate is constant. Okay, growth rate constant இருந்தா உங்களோட trend value constant இருக்கும். This is your 9th unit. Okay, அதாவது நமக்கு எப்பயுமே நமக்கு அந்த லீனியர் ஈக்குவேஷன் என்ன, y is equal to a plus bx. so நம்மளோட இது கான்ஸ்டன்டா இருக்கு இன்க்ரீஸ் அப்படின்னா, okay, if this is constant, the trend, if the growth rate is constant, your trend will automatically be linear. Circular test is satisfied when, okay, careful இருந்துக்கோங்க, p12 p23 31 and it is equal to 1 not equal to 0. okay, இது ஆர்டர்ல போனோம் 1 2 2 3 3 1. okay, it can also be 4. இது 3 மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, 1 2 2 3 3 4 4 1 கூட இருக்கலாம். எல்லாமே is equal to 1. okay, p into p into p into p, okay, is equal to 1. okay, the averages of the specific seasonal for months or quarters for a number of, okay, the averages of the specific seasonal for months or quarters for a number of years of a time series is known as typical seasonals. okay, they're called as typical seasonals. okay, அதாவது ஒரு specific seasonals அந்த month or quarterக்கு அந்த number of yearsல repeat ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, okay, they're going to be the same. okay, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா வருஷம் அந்த பர்டிகுலர் சீசன்ல உங்களுக்கு வந்து உங்களோட என்ன சொல்றது, உங்களோட லைக் காட்டன் வச்சுக்கோங்களேன் சம்மர்ல, இல்ல ஐஸ்கிரீம். ஓகே, ஐஸ்கிரீம் இஸ் பெட்டர் ஆப்ஷன். ஓகே, ஐஸ்கிரீம் அப்படின்றது வருஷம் அந்த பர்டிகுலர் சீசன்ல ரொம்ப ஒரு லாங் பீரியட் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அது பாக்குறோம் அப்படின்னா அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி டிபிக்கல் சீசனல்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து உங்களோட அர்மா மாடல். ஓகே, ஸோ அர்மால வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், யுவர் அர்மா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆட்டோ ரெக்ரெசிவ் மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த நம்ம எப்ப இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, if it can be expressed in a linear combination. okay, if it can be expressed in a linear combination of past observations
and a white noise model. Okay, if it can be expressed as a linear combination of a past observation and a white noise model, we call it as invertible. Okay, va? So இந்த autoregressive model இந்த ARMA P, Q அப்படின்றது என்ன அப்படின்னா, it is a combination of autoregressiveness and moving averages. இது ரெண்டுத்தோட combination தான். Okay, so in the particular இது, okay, the exit constant such that இது, so this is actually in a form of இது என்னன்னா, it is expressed as a sum of the past observations and white noise வந்து இந்த processல வந்து is well behaved. அதனால this is called as an invertible ARMA model. Okay, சரியா? இது வந்து basic question, your trend equation in the type அப்படின்றது, it is a quadratic equation. Okay, so variate difference method அப்படின்றது it comes in random component. கரெக்டா? Random component ஓட only, and அதுலயுமே வந்து it gives you the, it does not give you the random component, it gives you the variance only. It gives you only the variance. It does not gives you a random component, it gives you only the variance. Correct? The least square estimates of a parameter of a line, okay, is said to have the minimum variance. It can be exactly found. Least square parameter na irukadile best estimate. So you cannot call it mathematically unsound, or you cannot say it is the least exact. Idhu irukadile best. Okay, it can have a minimum variance and can be found exactly. Okay, one of the method of measuring a seasonal variation is ratio to moving average method. Okay, so ஒவ்வொரு மெத்தடுக்குமே என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கிராஃபிக் மெத்தட், மூவிங் ஆவரேஜ் அண்ட் செமி ஆவரேஜ் எல்லாமே வந்து நமக்கு ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. கரெக்டா? இது ஒண்ணு மட்டும்தான் சீசனலுக்கு. Okay, a cycle in a time series is represented by the difference between the end points of a convex expression. அதாவது எனக்கு இதுதான் வந்து ஒரு சைக்கிள். Okay, this is a cycle. Okay, in the end points தான் வந்து நம்ம we call it as a cycle. Okay, the number of periods included in a group of moving averages depends on the period of oscillation in a time series data. Okay, the number of periods included in a group of moving averages depends on the period of oscillation. அதாவது இப்போ ஒரு டைம் சீரிஸ் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட டேட்டா. ஓகே, ஸோ இப்போ நான் என்னன்னா என்னோட நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இன்க்ளூடட் இன் அ குரூப். ஓகே, அதாவது எத்தனை வருஷத்தை நான் வந்து குரூப்பா கன்சிடர் பண்ண போறேன். நான் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மார்னிங் ஆவரேஜ் பண்ண போறேன், 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ண போறேன், 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ண போறேன், 7 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா எப்படி டிபெண்ட் ஆகும்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். இப்போ நான் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மறுபடியும் இதே பேட்டர்ன் இப்படி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் 3 வருஷம் இல்ல 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நான் எடுக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா இப்படி வருது. 7 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நான் எடுக்கும்போது எப்படி வருதுன்னா ஆல்மோஸ்ட் இதாயிடுது. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதா இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதா அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இப்போ நான் 3 இயர்ஸ் எடுத்தேன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஆஸ் தி டேட்டா. 5 இயர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா ஒரு அளவுக்கு வந்து எலிமினேட் ஆகுது. 7 இயர்ஸ் எடுத்தேன்னா ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகி ஸ்ட்ரெயிட் லைன் ஆகுது. ஓகே, ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். Which of the following statement is true in the study of time series? Okay, so a moving average method reduces the effect of the extreme values. True. Okay, a moving average does not eliminate short-term fluctuations. False. Okay, a semi-average does not ensure elimination of seasonal and cyclic variations. True. Okay, it does not ensure. Okay, semi-average. In the seasonal and cyclic variation, the moving average eliminate the chances there, but not in semi-average. அதே மாதிரி semi-average is affected by extreme values. True. Okay, ரெண்டா பிரிச்சு இந்த ரெண்டு வேல்யூத்தோட ஆவரேஜ் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம் செமி ஆவரேஜ்ல. ஸோ இந்த வேல்யூ 0 இருந்து இந்த வேல்யூ 100 இருந்துச்சுன்னா நமக்கு still your average will be 50. So it is still affected by your extreme values. Okay, the weights of moving averages are there. See, weights of moving averages are always symmetrical. சரியா? அது ஒண்ணு வந்து you will have to be true.
ஓகே, நம்மளோட சிமெட்ரிக்கல் ஆவரேஜஸ் ஓட வெயிட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக்கல். ஓகே, அவங்க சம் வந்து இட் இஸ் ஆல்சோ யூனிட்டி. ஓகே, it is also unity. There are very rare chances where it's not unity, but so it is mostly unity. So these are also true. Okay, which of the following is correctly matched? Time series வந்து ratio to moving average இருக்கிறதுக்கு time seriesக்கு இது வந்து ratio to moving average வந்து it is for seasonal, it is not generally for time series. So இது தப்பு. Okay, அதே மாதிரி சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடும் ரேஷியோ டு டெஸ்ட் ட்ரெண்ட் மெத்தட், இது ரெண்டுமே வந்து தீஸ் ஆர் மெத்தட்ஸ் ஃபார் கால்குலேட்டிங் டைம் சீரிஸ் அண்ட் டு நாட் ஈவன் பிலாங் டு ஒரே மெத்தட் கூட கிடையாது. ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபிட் பண்றதுக்கு வி யூஸ்ட் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ், இது வந்து கரெக்ட். ஓகே, ஸோ ஒன்னு கரெக்டா தெரிஞ்சோடனே நமக்கு வந்து இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, இந்த சம்ஸ் எல்லாமே வந்து ஓகே. ரேஷியோ டு மூவிங் ஆவரேஜ் மெத்தட் இஸ் யூஸ் டு கால்குலேட் யுவர் சீசனல் வேரியேஷன். ஓகே, இட் இஸ் யூஸ் டு கால்குலேட் யுவர் சீசனல் வேரியேஷன். Okay, which of the following is incorrectly paired? So இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 9th unit. Okay, so இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்க போறது first unit. Okay, இப்போ நம்ம பார்க்கிறது first unit. Okay, which of the following is incorrectly paired? Okay, Chebyshev inequality. Okay, so இதுல வந்து எந்த ஒரு கரெக்ஷனும் கிடையாது. This is your answer. Okay, so this is correct. அதே மாதிரி Markov inequality. Okay, so உங்களோட Markov inequality வந்து actually perfect. Okay, your Markov inequality is actually wrong. Okay, so உங்களோட Markov inequality எப்படி இருக்கும் அப்படின்னா it will be P of x greater than or equal to k less than or equal to expectation of modulus of x divided by k. So இதுதான் correct. So this is the wrong answer. அதே மாதிரி உங்களோட weak law of large numbers. Okay, இது actually n கிடையாது, eta. Okay, இது வந்து ஈட்டா n கிடையாது. அப்படி பார்த்தா இதுவுமே நமக்கு தப்பு தான், ஏன்னா n ஈட்டா ரெண்டுமே வேற வேற விஷயம். திஸ் இஸ் ஆக்சுவலி ஈட்டா, பட் இந்த இடத்துல வந்து உங்க 3ன்ற ஆப்ஷன் இல்லாதனால திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, அதே மாதிரி உங்களோட பெர்னோலிஸ் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா your p of x divided by n minus p greater than or equal to epsilon will tend to 0 as n tends to infinity. Okay, will tend to 0 as n tends to infinity. இதுதான் உங்களோட p value. இதுதான் உங்களோட பெர்னோலிஸ் law of large numbers இது. ஓகே, so இது வந்து ஒண்ணு. இன்னொன்னு, a subway train on a certain line runs half hour. Okay, between அதாவது runs every half hour. அதாவது மிட்நைட்ல இருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் half an hour ஒரு தடவை தான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெயின் போகுது. ஓகே, அதாவது every 30 minutes once. ஓகே, எவ்ரி 30 minutes ஒன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ட்ரெயின் வந்து உங்களுக்கு மிட் நைட்ல இருந்து 6 o'clock வரைக்கும் போகுது. ஓகே, உங்களுக்கு ஒரு மேன் வந்து உள்ள வர ஒரு மேன் வந்து ஒரு ரேண்டம் டைம்ல உள்ள வரான். அவன் மினிமம் 20 minutes ஆவது அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்ற ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் 20 minutes ஸ்டேஷன்ல உள்ள வராங்கல்ல half an hourல, அவங்க வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஓகே, இந்த கடைசி 20 minutesல உள்ள வராங்கல்ல, அவங்க வந்து இன்னொரு half an hourக்கு வந்து மினிமம் 20 minutesக்கு அவங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஏதாவது ஒரு ரேண்டம் ப்ராபபிலிட்டில ஒரு பர்சன் வந்து ஓகே இந்த லாஸ்ட் 10 minutesல உள்ள வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும்னா 10/30. ஓகே, இந்த லாஸ்ட் 10 minutesல வந்து உள்ள வரவங்களுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 10/30. ஓகே, சோ இது வந்து ப்ராபபிலிட்டி இவங்க தான் வந்து 20 minutes ஆவது வெயிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும்னா 1/3. ஓகே, சாரி அப்படியே ரிவர்ஸ். ஓகே, சாரி அப்படியே ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் 10 minutesக்கு உள்ள வரவங்க தான் வந்து இப்போ ஓகே கிளாக் வந்து 12 o'clock ஆரம்பிச்சு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, ஸ்ட்ரைக்கிங் 12 o'clock. உங்களுக்கு அடுத்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து 12:30க்கு தான் வரும். இந்த 12 o'clockல இருந்து 12:10க்குள்ள வருவாங்கல்ல, இவங்க தான் வந்து மினிமம் 20 minutes வெயிட் பண்ணுவாங்க.
ஓகே, இந்த 12 o'clockல இருந்து 12:10 வரவங்க தான் மினிமம் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் இவங்க தான் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா 12:11க்கு வரவங்களும் நமக்கு 19 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுவாங்க. 12:12க்கு வரவங்க 18 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ். ஸோ மினிமம் 20 மினிட்ஸ் வெயிட் பண்றவங்க யாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ள உள்ள வரவங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ள உள்ள வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு 10/30. தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. ஓகே, ஸோ அடுத்தது which of the following are correct? Okay, which of the following are correct? If the variables are uniformly bounded, then the condition limit of n tends to infinity bn by n square is equal to 0 is the necessary and sufficient condition for VLN to hold. Okay, இது வந்து true. இப்போ இதுவும் இதையும் கம்பேர் பண்ணுங்களேன். ரெண்டுமே சேமா? ஓகே, ரெண்டுமே சேமா? இப்போ இது கரெக்ட் அப்படின்னா இது தப்பா? ஏன்னா இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்லி நெசசரி கண்டிஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இட் இஸ் a necessary and sufficient condition. ஓகே, இட் இஸ் a necessary and sufficient condition. சோ இது கரெக்டா இருந்தா இது ஆட்டோமேட்டிக்கா தப்பாயிரும். கரெக்டா? Markov theorem produces the necessary and sufficient condition for weak law of large numbers. இது தப்பு. It provides only necessary condition. Okay, so this is right. Okay, so this is wrong and this is right.